இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக சீன பிரதமர் லீ குயெங் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போதே சீன பிரதமர் இந்த விடயத்தை கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறுகின்றது. நபர்களை அடிப்படையாக கொண்டு சீனா ஒருபோதும் செயற்பாடுகளை முன்னெடுக்காது எனவும் நாட்டிற்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் பிரகாரமே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சீன பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பல 100 வருடங்களாக சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவி வருகின்ற தொடர்புகள் மேலும் வலுவடைய செய்வதே இலங்கை அரசாங்கத்தின் நோக்கமாகும் என இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். 30 வருடங்களாக நிலவிய பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு சீன அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு மகத்தானதாகும் என்பதுடன் அந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மதிப்பு மிக்கதாகவும் நெருக்கமான ஒன்றாகவும் மாற்றமடைய செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கம் 3 மாதங்களுக்குள் புதிய திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் ஊடாக முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன பிரதமரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மோசடிகளின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நாட்டை கட்டியெழுப்புவதே தமது அபிலாஷையாகும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன பிரதமருடனான சந்திப்பின் போது மேலும் தெரிவித்துள்ளார்.